சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு அலையன்ஸை அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப அன்யூஷுவல் தான். முக்கிய காரணம் என்னவென்றால் திமுகவை எப்படியாவது தோற்கடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயங்கிறத விட டெஸ்பிரேஷன் அது அதிமுகவுக்கு விட பாஜகவுக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்ன சொல்றீங்க? பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக திமுக அரசும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உருவெடுத்திருக்கிறார். ஆன் பேப்பர்ல இது ஸ்ட்ராங் அலையன்ஸ் தான். ஆன் த கிரவுண்ட்ல ஸ்ட்ராங் அலையன்ஸா மாறணும்னா அந்த கிரவுண்ட் ஒர்க் வேணும். ஏன்னா பாஜகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரஸ்ட் இருக்கு. பாஜகவினர் என்ன பாக்குறாங்க, நம்ம கட்சி வளராம இருக்கிறது காரணமே இவங்க தான் பாஜக நினைக்கிறாங்க. அதிமுக என்ன நினைக்குது, நம்ம கட்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே பாஜக தான் நினைக்குது. இன்னைக்கு அதிமுக இந்த பொசிஷன்ல, இந்த ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்து ஜெயலலிதா போன்ற தலைவர் அந்த கட்சிக்கு இருந்ததுனால பிஜேபி திணறி இருக்கும். அவங்களுக்கு காங்கிரஸ் ஹேண்டில் பண்றது ஈஸி, ரீஜனல் பார்ட்டிஸ் ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரியாது. ரீஜனல் பார்ட்டிஸை நசுக்க மட்டும்தான் பாஜகவுக்கு தெரியும். இந்த கூட்டணிக்காக தான் பாஜகவுடைய மாநில தலைமையை தேசிய தலைமை மாத்திருக்காங்களா? அவர் விலகினதா தான் நான் இன்னமும் நினைக்கிறேன். என்னுடைய தகவலின்படி நான் அந்த அனாலிசிஸ் பண்றதுல அண்ணாமலை வாஸ் நாட் ரெடி டு டீல் வித் ஏடிஎம்கே as an alliance partner. வேற வழி இல்லை. அதிமுகவோட கூட்டணி வைக்காமல் அதிமுகவை பலவீனப்படுத்த விஜய் முயல்கிறார். அதிமுகவோட கூட்டணி வைத்து அதிமுகவை பலவீனப்படுத்த பாஜக முயல்கிறது. ஆக மொத்தம் ரெண்டு பேருக்குமே ஒரே அஜெண்டா தான். அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணாதான் வேற யாராவது வளர முடியுங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை. பிஎம்கே கூட எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பிஜேபி அதிமுக அலையன்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா திமுக அலையன்ஸ்ல அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஸ்பேஸ் கிடையாது. ஹவுஸ்ஃபுல் அது இருக்கிறவங்களுக்கே சீட் இல்லை. போன முறை கொடுத்த சீட்டே தான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது யாருக்கும். ஸோ அதனால என்னன்னா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் போது வேற ஆப்ஷன் கிடையாது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் களம், இந்த அதிமுக பாஜக கூட்டணி, இதை பற்றிய செய்திகள்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக இருந்திருக்கு. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது சார். இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சீலாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் கூட்டணியவே உறுதி செய்வாங்க. அது டைரெக்டாக கூட்டணியாகவும் பேசிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு கலாச்சாரத்தின்படி ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கும், அங்கே பார்த்து பேசிப்பாங்க. இப்படி தான் கூட்டணி ஃபார்மேஷன் என்பது அப்படி தான் போடப்படும். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட் நாம் பார்க்கும்போது அந்த ப்ரெஸ் மீட் ஸ்டேஜ்லேயே கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று அமித்ஷா சொல்கிறாரு. எப்படி சார் நாம் புரிஞ்சுக்கணும்? என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு அலையன்ஸை அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப அன்யூஷுவல் தான். அது ஒரு வழக்கமான நடைமுறை அல்ல. அது ஒரு வித்தியாசமான நடைமுறை. அதற்கு 2 காரணமாக நான் பார்க்குறேன். ஒன்று, முக்கிய காரணம் என்னவென்றால் திமுகவை எப்படியாவது தோற்கடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயங்கிறத விட டெஸ்பிரேஷன் அது அதிமுகவுக்கு விட பாஜகவுக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்ன சொல்றீங்க? பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இன்று திமுக அரசும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உருவெடுத்திருக்கிறார்கள். திமுக எம்பிஸ் பாராளுமன்றத்தில் எல்லா இஷ்யூவும் ரைஸ் பண்ணாலும் கூட முதல்வர் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறதில்ல. அதாவது பாஜக அல்லாத காங்கிரஸ் உட்பட அனைத்து மாநில முதல்வருக்குமான தலைவராக ஸ்டாலின் இப்போ உருவெடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சியாக முடிவெடுக்க முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய 2 மாநில முதல்வர்களை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திரு ரேவந்த் ரெட்டி அவர்களையும் டி.கே. சிவகுமாரையும் அனுப்புகிறாங்க. அது இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பகவந்த் மான் அனுப்புகிறாரு. சிபிஎம் லீடர் பினராயி விஜயன் வருகிறாரு.
ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அழைத்து 3 முதல்வர்கள், ஒரு துணை முதல்வர் வருவது, இன்னொன்று கிட்டத்தட்ட 14 கட்சிகளினுடைய பிரதிநிதிகள், இன்னொன்று ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் காணொலி வாயிலாக பேசுவது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பது, அதுவும் பாஜகவுக்கு எதிராக ஒன்றிணைப்பது என்பது இதுவரைக்கும் யாரும் பெரிய அளவில் வெற்றி பெற்றிடாத ஒரு இடம். அந்த இடத்த, அந்த ஒரு ஸ்பேஸை ஸ்டாலின் கேப்சர் பண்ணுறாருங்கிறத பிஜேபியால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸ்டாலின் கூப்பிட்டா ரேவந்த் ரெட்டி வராரு, ஸ்டாலின் கூப்பிட்டா பினராயி வராரு, ஸ்டாலின் கூப்பிட்டா டிகே சிவகுமாரும் வராரு, நாளைக்கு ஸ்டாலின் கூப்பிட்டா ஒடிசா சீஃப் மினிஸ்டரே சென்னை வரலான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கின்ற முதல்வர்களையும் இவர்கள் ஒருங்கிணைக்கலாம். பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை இந்தியா கூட்டணி என்று எப்படி காங்கிரஸ் ஒரு தேர்தலுக்கு முன்னால, ஒரு தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால கட்டமைச்சாங்களோ, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் அது 2029ஆம் ஆண்டு தேர்தலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாஜகவுக்கு எதிரான அணியாக மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, ஸ்டாலின் அவர்களுடைய பவர்ஸை கட்டெயில் பண்ணோம். அதை எப்படி நீங்கள் கட்டெயில் பண்ணுவீங்க? அவருக்கு இங்கே ஆட்சி அதிகாரம் இருக்கும் வரை தான் அவருக்கான ஒரு நல்மதிப்பு வந்து பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். பட் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக 4 முதலமைச்சர்களை அழைப்பதற்கும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அழைப்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவர்கிட்ட அந்த பவர் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய விஷயங்களை அவரால் பண்ண முடியுது. அவர் வந்து நான் பிஜேபி சிஎம்ஸ்க்கு ஒரு ரேலிங் ஃபோர்ஸாக இருக்காரு. ஸோ இப்போ அந்த பதவி தானே காரணம். அந்த பதவியை எடுக்கணுங்கிறது தான் பாஜகவினுடைய எய்ம். அது வந்து பாஜக தனியாக எடுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் முடியாது. தமிழ்நாட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பாஜக நிச்சயமாக எடுக்க முடியாது. அவர்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றக்கூடிய ஒரு சக்தியோடு அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும். அந்த சக்தி இன்னைக்கு யாரு? அதிமுக மட்டும்தான், வேற யாரும் இல்லை. ரொம்ப ஓப்பனா பேசலாம். விஜய் வந்து 26க்கு பிறகு விஜய் வந்து திமுகவை அகற்றக்கூடிய இடத்தில் இருப்பாரா இல்லையாங்கிறத பேசலாம். எலெக்ஷன் ரிசல்ட் தான் அதை தீர்மானிக்கும். ஆஸ் ஆன் டேட் வந்து சட்டமன்றத்தில் எப்படி திமுக அதிமுக இரு துருவங்களாக பைபாலர் பாலிடிக்ஸ் பண்றாங்களோ, ஸ்டேட்டோட பொசிஷனும் ஆஸ் வி ஸ்பீக் அதுதான். ஸோ அப்போ அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கலாமா, இல்லை அதிமுக வந்து நெருக்கடி இல்லாமையே அவங்கள வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாமா, கொண்டு வந்தாங்களாங்கிறதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஸோ அதிமுகவோட கூட்டணி வச்சாச்சு. இந்த கூட்டணியை 6 மாதத்துக்கு முன்னே அனௌன்ஸ் பண்ணோம்னா கூட்டணி ஜெல் ஆகாது. ஏன்னா 2019, 2021 2 தேர்தல்லையுமே காலம் தாழ்த்தி இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டதால் தான் 2 கட்சிகள், 3 கட்சிகள், 4 கட்சிகள், இந்த கட்சிகளுக்கிடையே ஒரு புரிந்துணர்வு வரவே இல்லை. எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை. ஒருவரைக்கொருவர் எதிரிகளாக பாவித்ததனால்தான் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்தித்தோம் என்கின்ற அந்த பாடத்தின் காரணமாக 1 வருஷத்துக்கு முன்னால் நாம் அலையன்ஸை ஃபார்ம் பண்ண ஆகுது. என்ன நடக்கும்? ஓரளவுக்கு வந்து ஜெல்லாகும் அலையன்ஸு. ஒரு 4-5 பப்ளிக் மீட்டிங் போடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஒரு பிஜேபி, அதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பொதுக்கூட்டம் போடுவோம். பொதுக்கூட்டத்துக்கு பிறகு மக்களை போய் சந்திப்போம். ஸோ இதுக்கெல்லாம் 1 வருஷம் தேவைப்படும். 1 வருஷத்துக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணாதான் இந்த கூட்டணி வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு இப்போ ஆன் பேப்பரில் இது ஸ்ட்ராங் அலையன்ஸ் தான். ஆனால் ஆன் த கிரவுண்ட்ல ஸ்ட்ராங் அலையன்ஸா மாறணும்னா அந்த கிரவுண்ட் ஒர்க் வேணும். ஏன்னா பாஜகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரஸ்ட் இருக்கு. பாஜகவினர் என்ன பாக்குறாங்க? அதிமுகவினரை நாம வந்து உள்ளேயே விடக்கூடாது, நம்ம கட்சி வளராம இருக்கிறது காரணமே இவங்க தான் பாஜக நினைக்கிறாங்க. அதிமுக என்ன நினைக்குது? நம்ம கட்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே பாஜக தான் நினைக்குது. தலைவர்கள் மேடையில் கட்டி தழுவி கொள்ளலாம், ஆரவாரம் செய்து கொள்ளலாம், என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் கடைசியில் அந்த களத்தில், அந்த தெருவில், அந்த பூத்தில் ஒருவரை கொண்டு அந்த வாக்குச்சாவடிக்கு சேர்ப்பது வந்து பூத் ஏஜென்ட், அங்க இருக்கிற கட்சிக்காரனுடைய வேலை. அந்த கட்சிக்காரன் வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு நான் போட்டா, பிஜேபி கேண்டிடேட்டுக்கு நான் போடலான்னு அதிமுக தொண்டன் நினைக்கும் வரை இந்த அலையன்ஸ் வந்து கிரவுண்ட்ல ஜெல் ஆகாது. ஸோ அந்த ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த 1 வருஷ கேப். ஓகே சார், 19லயும் ஜெல் ஆகலை, 21லயும் ஜெல் ஆகலை,
26ல ஜெல்லாக வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல அதுதான் ட்ரை பண்றாங்க. ஓகே. அப்போ அட்லீஸ்ட் 19 வந்து பிப்ரவரியில தான் இந்த அலையன்ஸே அனௌன்ஸ் பண்றாங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல். 21ல அதிமுக நவம்பர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பாஜக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிப்பாரு, அவர் முதுகில் ஏறி நாம் சவாரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி 12ஆம் தேதி வரையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜனவரி 12க்கு பிறகு இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி மார்ச்சில் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னே தான் தொகுதி பங்கீடுலாம் முடிக்கிறாங்க. அந்த 1.5 மாதத்தில் வந்து இவங்களால ஜெல் பண்ண முடியல. அப்போ வந்து பாஜக கேண்டிடேட்ஸ் வந்து வெளிப்படையாக ஜெயலலிதா அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர்னு தான் எழுதுனாங்க. ஆமாம், எல்லாரும் பார்த்தோம். பாஜக சிம்பலை தவிர வேற எங்கேயுமே எதையுமே அவங்க கொண்டு வரல. பாஜக கொடியை பிடிச்சிட்டு வராதீங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆமா, இதெல்லாம் நடந்ததுதான். அதன் பிறகு இந்த 4 வருஷத்துல அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வந்து நல்ல வளர்ச்சியில் அந்த கட்சி இருக்கு. அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. 21 to 24, 25 தேங்க்ஸ் டு அண்ணாமலை அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து மக்கள்கிட்ட அந்த கட்சிக்கு இருக்கு. இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. 11% வாக்குகள் நீங்க ஒரு 3% பாஜக கிட்ட இருந்து கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள்னு எடுத்துட்டா கூட அவங்களுக்கு 8% வந்து ரொம்ப காமனா இருக்கு. பட் அதுவே அசம்பிளி எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா எல்லா பார்ட்டிஸ்க்குமே ஒவ்வொரு எலெக்ஷன்ல இருந்து இன்னொரு எலெக்ஷனுக்கு வந்து நிச்சயமா வந்து பர்சன்டேஜ் வந்து வேறுபடும். ஸோ இது இப்படி இருக்க இவங்க 26லயாவது ட்ரை பண்ணலாமா? அப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கடைசியில போய் பண்ணதுனால 11th மினிட்ல பண்ணதுனால பிரச்சனை வந்தது. இப்ப அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னால போயிட்டு வந்து கேடர்ஸ் கிட்ட பேசி, கேடர்ஸ் கிட்ட வந்து 2 தலைவர்களும் ஒன்னாக இருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படின்னு கேடர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கையை உருவாக்கி அந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரஸ்ட்டை கலைச்சி, நானும் உனக்கு நண்பன் நீயும் எனக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை, இதெல்லாம் பேப்பர் தான். ஓகே, எது கிரவுண்ட்ல எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு போக தெரியும். இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல, ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பாலிடிக்ஸ்ல நீங்க எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இல்லை, திமுக அகற்றப்பட்டே ஆக வேண்டும், அதுக்கு நம்ம என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், தொண்டர்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அலையன்ஸ் ஜெல் ஆகிடும். ஆகுமா ஆகாதான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆகும்னு பிஜேபி நம்புது, அதிமுக நம்புது, ஆகாதுங்கிறது வந்து திமுகவினுடைய நம்பிக்கை. ஓகே சார், குறிப்பாக அமித்ஷா அவர்களை டெல்லியில் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தாரு. அமித்ஷா அவர்களே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். அது ஒன் டே பிளானாக தான் அவங்க போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு 2 நாள் திட்டமாக மறுநாள் காலை தான் அமித்ஷா வந்து டெல்லி போனார். தமிழ்நாடுக்கு மேலே அமித்ஷாவுக்கு அப்படி என்ன சார் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டு? இல்லை, நான் முதல் கேள்விக்கு சொன்ன பதிலே தான். இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே திமுக அகற்றினாதான் அங்கே டெல்லியில் அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக சுவாசிக்க முடியும். ஓகே, நெருக்கடிங்கிறது வந்து நீங்க வந்து ஆப்போசிஷனே இல்லாம பாஜக வந்து 10 வருஷத்தை கடந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு ஆப்போசிஷன் வரும்போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. இன்னொன்னு என்னன்னா, பிஜேபி வந்து வழக்கமாவே காங்கிரஸை ரொம்ப சுலபமா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரீஜனல் பார்ட்டிஸை ஹேண்டில் பண்ண தெரியாது. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் இது திமுகங்கிறதுனால மட்டும் சொல்லலை, இன்னைக்கு அதிமுக இந்த பொசிஷன்ல, இந்த ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்து ஜெயலலிதா போன்ற தலைவர் அந்த கட்சிக்கு இருந்ததுனால பிஜேபி திணறி இருக்கும். அவர்களை வந்து அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஹேண்டில் பண்றது ஈஸி, ரீஜனல் பார்ட்டிஸ் ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரியாது. ரீஜனல் பார்ட்டிஸை நசுக்க மட்டும்தான் பாஜகவுக்கு தெரியும். நான் வந்து அவுட்லாண்டிஷ் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லை. சிவசேனாவை யார் என்ன பண்ணாங்க, ஜேடியூவை என்ன பண்ணாங்க, அது இப்போ பிஜேடியை என்ன பண்ணாங்க 10 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும். ஸோ அதனால பிஜேபிக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டியே இல்லாம பண்ண முடியும். ரீஜனல் பார்ட்டியை ஹேண்டில் பண்றதை வந்து அவங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஓகே சார், ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். வலதுசாரி சிந்தனையாளர்களே நிறைய பேர் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஸ்டாலின் அவர்களை ஹேண்டில் பண்ண முடியல, தினமும் குடைச்சல் கொடுக்குறாரு மத்திய அரசுக்கு, தினமும் ஏதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். இதை மத்திய அரசில் அதிகாரத்துக்கு வர்றவங்க மட்டும்தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியும். மாநில அரசு வந்து இதை செய்யலாம், அந்த அறிக்கையை வாங்கிக்கலாம், அந்த அறிக்கையை கொண்டு போய் திருப்பி மத்திய அரசு கிட்ட தான் கொடுக்கணும். இது ஸ்டண்ட் தான், ஆனாலும் சரியான ஸ்டண்ட், அவ்வளவுதான். இங்க எடுபடக்கூடிய ஸ்டண்ட். நீங்க ஸ்டண்ட் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், எடுபடணும் இல்ல. ஒரு ஸ்டண்ட் எடுபட்டுச்சுன்னா
அந்த ஸ்டண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே போகலாம்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி, லாங்குவேஜ், டீலிமிட்டேஷன் இதெல்லாம் லைவ் ஒயர்ஸ், எப்போ தொட்டாலும் ஷாக் அடிக்கும் தான். ஸோ அதனால அந்த இஷ்யூஸ் அவங்க எடுக்க ஸ்டண்ட்டுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கு ஒரு மாநிலம் இருக்குல்ல. மற்ற ஸ்டேட் நான் இதை மட்டும்தான் ஸ்டண்ட்னு சொல்றேன். எஸ், இந்த விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா கூட இருக்கலாம். ஆனால் ஆளுநருக்கு எதிரான போராட்டம் வந்து மிகவும் நியாயமான நேர்மையான ஒரு போராட்டம். அது எந்த மாநில அரசாங்கமும் அவ்வளவு தீவிரமாக எடுத்து போல. ஜனாதிபதி வரைக்கும் இல்ல, திமுக இந்த அரசை தவிர வேற எந்த அரசும் அதை வந்து அவ்வளவு தீவிரமா எடுத்து போகல. தீவிரமா எடுத்து போனதுனாலதான் இன்னைக்கு வந்து மாநில அரசு வந்து துணைவேந்தர்களை நியமிக்கலாம். அதுல வந்து மைனஸஸ் இருக்கலாம், நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் ஒரு ஆளுநர் வந்து அவர் வந்து அந்த சான்சலர் பதவி இருக்குன்ற காரணத்தினாலே மத கோஷங்களை கல்லூரியில் பரப்புவது, அது மட்டும் இல்லாமல் வந்து பொய் பிரச்சாரங்களை கல்லூரிகளில் சென்று மாணவர்களிடம் பேசுவது, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு பேரு நேம் சேஞ்சை சஜஸ்ட் பண்றது, இதெல்லாம் ஆளுநரோட வேலையே இல்லைங்க. அதுக்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது. தமிழ்நாடுங்கிற பேர் வந்து ரொம்ப சாதாரணமாலாம் வந்துடல. அந்த பேருக்கான ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. அந்த பேரை வந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு தமிழ்நாடு மாற்றும் போது 3 நாள் இதே சட்டமன்றம் அதை வந்து விவாதித்திருக்கிறது. அந்த விவாதத்துக்கு பிறகுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய உரையில வந்து வாழ்க தமிழ்நாடு, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்கன்னு 3 முறை கோஷம் போடுறாரு. ஸோ இது வந்து இதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மேடையில் பேசிட்டு எல்லாம் போயிட முடியாது. அதை வந்து இன்னொன்று சொல்கிறாரு, பிரிவினைவாதம் கொண்ட இயக்கங்களாக திராவிட இயக்கங்கள் இருக்குதுன்னு பேசுகிறாரு. எந்த அடிப்படையில் பேசுகிறாரு? பிரிவினைவாதத்தை திராவிட கட்சிகள் 1962 விட்டு விட்டது. அதன் பிறகு அவங்க வந்து இந்திய கூட்டாட்சியில் தானே இருக்கிறாங்க. இன்றைக்கும் இப்போ அந்த ஸ்டேட் அட்டானமி அந்த கமிஷன்ல என்ன சொல்றாங்க, வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் தி டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. எல்லா கட்சிகளும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே இந்தியாவில் இருக்கிறதா விரும்புறாங்க. யாருக்கும் வேற எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனா இவங்க வந்து திரும்ப திரும்ப அதையே பேசுவாங்க. ஓகே சார், அந்த அஜெண்டா தான் அதை வந்து கொண்டு வந்து இப்படி பண்றது அப்படி பண்றது. ஸோ அதனால ஒரு கவர்னரை வைத்து நீங்கள் வந்து அரசியல் பண்ணும்போது, அரசியல் செய்வதற்காகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும்? அதை விட அதிகப்படியான அரசியல் தான் செய்யும். ஓகே சார், இந்த கூட்டணிக்காக தான் பாஜகவுடைய மாநில தலைமையை வந்து தேசிய தலைமை மாற்றிருக்காங்களா? பலருக்கும் ஒரு பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் 2023ஆம் ஆண்டு மார்ச் 17 நினைக்கிறேன், சரியா 17ஆம் தேதி, அது ஒரு வெள்ளிக்கிழமை, சென்னை அமைந்தகரையில் நடைபெற்ற ஒரு இன்டர்னல் மீட்டிங்ல முதல் முறையா சொல்றாரு, அதிமுகவோட கூட்டணி இருந்துச்சுன்னா நான் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுவேன் இருப்பேன்னு சொல்றாரு. அங்க இருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள் மற்றும் பலர் அந்த அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இன்னும் 1.5 வருடம் இருக்கும் பொழுது எதற்கு இப்பொழுதே இந்த பேச்சை எடுக்கிறீர்கள் அப்படின்னு. ஆனால் தலைவர்களிடமிருந்து எதிர்வினை வந்ததே தவிர அங்கு கூடியிருந்த தொண்டர்களிடமிருந்து எதிர்வினையே வரவில்லை. எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அதன் பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் பல பேட்டிகளில் பல ஊடகங்களுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பாஜக வளரணும்னா திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 5-6 எலெக்ஷனாவது பாஜக ஒரு தனி கூட்டணியை கட்டமைத்து அவர்கள் வந்து தனியாக கண்டெஸ்ட் பண்ணாதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன் இதில் என்ன கன்டென்ஷன், என்ன பாயிண்ட்னா, இப்போ பாஜக வந்து பேசினாங்க, இப்போ பேசிட்டே இருப்பாங்க, தமிழ்நாடு அரசை தீர்மானிக்கும் இடத்தில் பாஜக இருக்கிறது, அடுத்த ஆட்சி பாஜக தான்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கூட்டணி வச்சுட்டு திராவிட கட்சிகள் குறிப்பாக இப்போ 2 முறை அதிமுக கொடுத்த 5 லோக்சபா வாங்கிட்டாங்க, அதிமுக கொடுத்த 20 சீட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அப்போ 20 சீட்டு மட்டுமே வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த பார்கெனிங் பவர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியுன்ற கேள்வி வருது இல்லை. அப்போ வந்து உங்களை சீரியஸாகவே மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களே. அவப்பா இவங்க எலெக்ஷன் வரைக்கும் பேசுவாங்கப்பா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னால போய் திராவிட கட்சிகள் கிட்ட சரண்டர் ஆயிட்டு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. அந்த அந்த ஒரு இமேஜ் இருக்கக்கூடாது பிஜேபிக்கு அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவர் முதல்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தார், அதிமுகவோட கூட்டணி போனா நான் இருக்க மாட்டேன். அவர் விலகுனதா தான் நான் இன்னமும் நினைக்கிறேன். என்னுடைய தகவலின்படி நான் அந்த அனாலிசிஸ் பண்றதுல அண்ணாமலை வாஸ் நாட் ரெடி டு டீல் வித் ஏடிஎம்கே as an alliance partner. வேற வழி இல்லை. அண்ணாமலையை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த அலையன்ஸையும் பேச முடியாது. ஏன்னா அண்ணாமலை மட்டுமல்ல, அதிமுக தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்குமான ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கூட முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க எப்படி ஒரு கூட்டணியை அமைப்பீங்க? ஸோ அப்போ தலைவர் மாற்றம் என்பது ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஆனாலும் நிறைய ஒரு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நயினார் சட்டமன்றத்திலேயே முதல்வரை பாராட்டுறாரு. அண்ணாமலை அவர்கள் திமுக அந்த அளவுக்கு மிக கடுமையாக எதிர்த்து ஒரு கவுண்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அண்ணாமலையுடைய இடத்த நயினாரால ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு பல பேர் சொல்றாங்களே சார். இல்லை, இதுல அண்ணாமலை அவர்களுடைய பிளேஸுங்கிறதெல்லாம் செகண்டரி. இப்ப தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தீவிர திமுக எதிர்ப்பு அல்லது தீவிர திமுக ஆதரவு, இந்த ரெண்டு தான் அரசியலே இங்க. ஆமா, அந்த தீவிர திமுக எதிர்ப்பை திறம்பட அதை டு த கோர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்கள மாதிரி அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை ஹார்வெஸ்ட் பண்ணது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் கூட செய்யல. எம்ஜிஆர் அவர்கள் கூட கருணாநிதி அவர்களோடு மிக நல்லுறவில் இருந்தார். எங்கன்னா வெளியில பார்த்தாங்கன்னா பேசிப்பாங்க, கட்டி அரவணைத்துக் கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விஷயங்களை பரிமாறிக்கொள்வார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதியையும் திமுகவையும் எதிரியாக தான் நினைத்தாரே தவிர அரசியல் எதிர்ப்பாளர்களாக அவர் என்றுமே நினைக்கல. அப்போ அதிமுக தலைவர்களோ தொண்டர்களோ திமுக தொண்டர்களுடைய தலைவர்களுடைய திருமணத்துக்கு கூட போக முடியும். அது அந்த அளவுக்கு இருந்தது எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு இருந்ததுனாலதான் எப்பாடுபட்டாவது டிஎம்கே வரக்கூடாதுன்னு நினைச்சவங்கெல்லாம் ஜெயலலிதாக்கு போய் ஓட்டு போட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு திமுக என்ன பண்ணாலும் தவறு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை தான் அண்ணாமலை எடுத்தார். அந்த ஸ்டாண்டை நயினார் அவர்கள் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆன்டி டிஎம்கே அந்த ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு வராது. அப்புறம் யாருக்கு சார் போக வாய்ப்பு? விஜய்க்கு போகும். விஜய் பேசுறாருல, இன்னைக்கு எல்லாத்துலேயும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல கூட திமுகவை இழுத்துக்கிட்டு வர்றாருல விஜய். அதிமுக பாயாசோங்கிறாரு, பாசிசோங்கிறாரு, சம்பந்தமே இல்லாத இடத்துல கூட நிதி விவகாரத்துல கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கல. திமுக என்ன பண்ண முடியும்? நியாயமா பேசினா இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இவங்களும் தப்புன்னு சொல்றாருல, அந்த ஸ்டாண்டு நியாயமோ தப்போ ரைட்டோ அது மக்களுக்கு பிடிக்கும். இந்த ஸ்டாண்ட்ல தான் ஜெயலலிதா ஸ்டாண்ட் பண்ணாங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமா ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணின்னு பல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதிமுக கூட்டணியை பத்தி பேசும்போது அதுல கூட திமுக கூட்டணி அதிகமா விமர்சிக்கிறாருன்னா அப்ப அவர் எந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாருன்னு பாருங்க. திமுகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி நான் தான், இனிமே அதிமுக இல்ல. சரி, அவர் அந்த இடத்துக்கு வராரு வரலங்கிறதெல்லாம் தேர்தல் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா அவர் அந்த இடத்தை பிடிப்பதற்கு தான் ஆவலாக இருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, அதிமுகவோட கூட்டணி வைக்காமல் அதிமுகவை பலவீனப்படுத்த விஜய் முயல்கிறார். அதிமுகவோட கூட்டணி வைத்து அதிமுகவை பலவீனப்படுத்த பாஜக முயல்கிறது. ஆக மொத்தம் ரெண்டு பேருக்குமே ஒரே அஜெண்டா தான். அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணாதான் வேற யாராவது வளர முடியுங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகே, அதிமுகவை வீக்கெண்ட் பண்றது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயமே கிடையாது. 22% பக்கா ஓட்ஸை வச்சுக்கிட்டு அந்த கட்சி இன்னும் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா 28% அதிமுகவுக்கு ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்ஸ், 6% சைலண்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை. திமுகவுக்கு நிச்சயமா போட மாட்டேன்னு இருப்பாங்க. பாஜகவுக்கு போடலாமான்னா எனக்கு பாஜகவுக்கும் போட விருப்பம் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். சீமானும் இருக்காரே சார் ஆப்ஷனா? இல்ல, சீமான் அந்த மாதிரி ஆட்களுக்கான ஆப்ஷனா சீமான் இருக்க மாட்டார். சீமான் அவர்களுடைய அரசியல் திராவிட அரசியலுக்கு எதிரானது.
இப்ப இந்த 6% வந்து அவங்க ப்ரோ டிராவிடியன் தான், இல்லைன்னா அவங்க பிஜேபிக்கும் ஓட்டு போடுவாங்க. அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஆட்கள்ங்கிறதுனாலதான் அவங்களுக்கு விஜய் வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிளா இருப்பாரு. அவரும் இருமொழி கொள்கை பேசுறாரு. அவர் வந்து கம்ப்ளீட்டா திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே மிமிக் பண்றாரு. ஓகே, டிஎம்கே எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கொள்கைகளை தானே பேசுறாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாருங்க, பேரை தவிர வேற எதுவுமே கிடையாது கொள்கை அளவுல. திமுக வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி 75 இயர்ஸ், பட் தாவேகா க்ரோயிங் பார்ட்டி, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா கொள்கை என்னன்னா திமுகவோட கொள்கையே தான் அப்படியே எடுத்திருக்காங்க. அதுவே ஜெராக்ஸ் தான். திமுகவுடைய கொள்கையை மொத்தத்தையும் அப்படியே போட்டோ காப்பி தான் டிவிக்கு. அது எமர்ஜ் ஆகணும்னு பாக்குறாங்க. அப்போ இங்க இப்போ 3rd 4th ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருக்குமே டார்கெட் ஒண்ணுதான். அந்த செகண்ட் ஃபோர்ஸ் இல்லாம போனா மட்டும்தான் இவங்களால வளர முடியும். அந்த செகண்ட் ஃபோர்ஸை எப்படி வீக்கன் பண்றது? அந்த செகண்ட் ஃபோர்ஸை வீக்கன் பண்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அவ்வளவு சீக்கிரம் நடக்கவும் நடக்காது. அது நடக்கக்கூடாது என்பதற்காக தான் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு அந்த பாலிடிக்ஸ் விரும்பக்கூடியவங்க எல்லாம் அதிமுக வந்து பாஜகவோடு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கிற பலரும் அதை தான் சொல்றாங்க. சொன்னாங்க. சரி, அது வந்து அரசியலாக நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு நல்லெண்ணத்துல சொல்றதா நீங்க பார்த்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் என்னன்னா பாஜக வந்துடக்கூடாது. ஓகே, அதுதான் அவங்களுடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. அப்ப என்னன்னா அதிமுக தனியா நின்னுச்சுன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினாங்கல்ல 22%, ஒரு 3% கூட வாங்குவாங்க, நிச்சயமா கூட வாங்குவாங்க. அதிமுகவினுடைய நான் சொன்னதுதாங்க, அந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இல்ல என்ன திமுகவில் இல்ல. ஜெயலலிதா அவர்களுக்காக வாக்களித்த யங்ஸ்டர்ஸ்லாம் மாறிட்டாங்க. ஒட்டுமொத்தமா இங்க வந்து அந்த டிராவிடியன் ஓட் பேஸ் தான். அந்த டிராவிடியன் ஓட் பேஸை நீங்க எப்படி மாத்த போறீங்க? இல்லைன்னா விஜய் அவர்கள் வந்து ஏன் டிராவிடியன் ஓட் பேஸ்லயே வராரு, டிராவிடியன் ஸ்டேபிள்லயே கட்சி ஆரம்பிக்கிறாரு? ஓட் பேங்க் அவங்க கிட்ட இருக்கு. ஓட் பேங்க் இல்ல, அந்த அரசியல் மட்டும்தான் இங்க வெகுவாக எடுபடும். அப்போ நான் ஆட்சிக்கு வரணும்னா, நான் முதலமைச்சர் ஆகணும்னா, நானும் என்னை திராவிடனாக காட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர வெறும் தமிழனாக என்னை காட்டிக்கொண்டால் பிரச்சனை. திராவிட அரசியலை ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழனாக நான் காட்டிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க சீமான் அவர்களும் தமிழ் தான் பேசுறாரு, ஆனா அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரு, திராவிடத்தை எதிர்க்கிறாரு. ஆமா, அதுதான் வித்தியாசம். சோ திராவிடத்தை எதிர்ப்பவர்களுக்கு இந்த அதிமுக மீது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களோ இல்ல சைலண்ட் ஓட்டர்ஸோ போட மாட்டாங்க. பட் திராவிடத்தை ஆதரிக்கிற ஒருவருக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த இடத்துல விஜய் கிளிக் ஆகுறாருல்ல. சார், குறிப்பா பிஎம்கே டிஎம்டிகே நாம் எதிர்பார்க்கவே இல்லை. சமீப நாட்களாக திமுக ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேற்றைக்கு வந்து விஜயகாந்த் மோடியுடைய பேரன்பை பெற்றவர்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து மோடி ரீட்வீட் பண்றாரு. என்ன சார் நடக்குது? குறிப்பாக பிஎம்கே என்ன ஸ்டாண்டுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, பிஎம்கே கூட வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பிஜேபி அதிமுக அலையன்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா திமுக அலையன்ஸ்ல வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து ஒரு ஸ்பேஸ் கிடையாது. திமுக அலையன்ஸே இப்போ ஃபுல்லா இருக்குங்க, ஹவுஸ்ஃபுல். அது இருக்கிறவங்களுக்கே சீட் இல்லை. போன முறை கொடுத்த சீட்டே தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது யாருக்கும். ஸோ அதனால என்னன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் போது வேற ஆப்ஷன் கிடையாது, தனித்தும் நிற்க முடியாது. இங்கே விஜயோட போய் என்ன விஜய் உங்களை சேர்த்துப்பாரான்னு தெரியாது. முதல்ல யாரை சேர்த்துக்கணும்னு அவர் முடிவு பண்ணுவேங்கிறாரு. ஸோ அப்போ வந்து வேற வழியே கிடையாது. நீங்கள் வந்து இங்கே போனாதான் இங்கே ஒரு 10-12 சீட்டாக கிடைக்க முடியும், இல்லைன்னா சீட்டே கிடைக்காது. அதிமுக அலையன்ஸ் விட்டீங்கன்னா திமுகவில் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? பாமக திமுகவுக்கு போனோம்னா விசிகா வெளியே வந்துருவாங்க. விசிகா வெளியில வந்து விசிகா எங்க போவாங்க? பாஜக கூட்டணியோட விசிகாவும் போக முடியாது, விஜய் கிட்டையும் போக முடியாது. விஜய் கிட்ட இந்த எலெக்ஷனுக்கு போவாங்களான்னு தெரியாது. ஓகே, ஸோ விசிகா வெளில வருவதற்கான ஒரு வாய்ப்பை திமுக ஏற்படுத்தாது. ஓகே, இந்த தேர்தலில் ஏற்படுத்த மாட்டாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அவங்க வந்து எப்படி இந்த அலையன்ஸோடவே ஃபைட் பண்றதுன்றதா தான் பார்ப்போம். அதிமுக பாஜக கூட்டணி உருவாதன் காரணமாக திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய பார்கெனிங் பவரை வந்து இழந்துட்டாங்களா சார்? பார்கெனிங் பவர் என்னதான் பெரிய அளவில் அதிமுக தனியாக நின்றுருந்தா கூட டிஎம்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை எல்லாரையும் திருப்தி பண்ணியாச்சு, எல்லாருக்கும் 2 பேர் இருக்காங்க, அதிமுகவுக்கு தனி சின்னத்திலே கொடுத்தாச்சு, இன்னும் என்ன வேணும், கையெழுத்து போடுங்க, அப்படிதான் சொல்லுவோம். போன முறை அப்படிதான் நடந்தது. ஓகே, பெரிய அளவில் பார்கெனிங் பவர்ஸ்லாம் வந்து இருக்காது.
இங்கே சட்டமன்றத்தில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இன்னொன்று பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இந்த முறையும் அதையே சொல்லுவாங்க, பாஜக கூட்டணியில் இருக்குது, எங்ககிட்ட 140 எம்எல்ஏ இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆட்சியை நடத்த முடியும், அதனால் நாங்கள் அதிகப்படியான இடங்களில் நிற்கணும், இல்லைன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு கையிலே வச்சுருக்காங்களே ஒரு ஆயுதத்தை, எப்போ பார்த்தாலும் பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும்னு. ஸோ அந்த இது வரைக்கும் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயத்தை இப்போ கூட்டணி கட்சிக்காரங்க கிட்ட சொல்லுவாங்க. அந்த பாஜக உள்ள வந்துருங்கிற அந்த ஒரு கோஷம் கடந்த ஒரு 3 எலெக்ஷனாவே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன்ல எடுபடும் நீங்க? இந்த எலெக்ஷன்ல இன்னும் பெருசா இருக்கும். அது எடுபடுமாங்கிறது 26ல் தான் நமக்கு தெரியும். நான் அதுக்கு முன்னால் அது யூகிக்க மாட்டேன் எப்பவுமே. ஓகே. இந்த எலெக்ஷன்ல ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே. இந்த எலெக்ஷன்ல முன்னால பாஜக உள்ள வந்தா என்னென்னலாம் நடக்கும்னு இவங்க யூகிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாஜக வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போதே இருமொழி கொள்கை வேண்டாம், மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்கன்றதுக்கு ஆதாரமும் இருக்கு. 2500 கோடி வந்து நீங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா கொடுக்க மாட்டேன் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், ஜிஎஸ்டி விலை எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கான அந்த மோதல் போக்கு கடைபிடித்து கொண்டே இருக்கின்ற அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து டிஎம்கே சொல்லும்ல, பாருங்க இருமொழி கொள்கை தான் இங்கே இருக்கணும், ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை வந்தாலும் வந்துடும், ஹிஸ்டீரியாவை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. பட் அதை வந்து நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 லாங்குவேஜ் பாலிசியை அதிமுகவும் காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு நான் நம்பல. ஒரு காமன், நான் நிச்சயமா நம்பல. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு அதை பத்தி டீலிமிட்டேஷன்ல அவங்களுக்கு ரோல் இல்லாம போகலாம். ஆனா ஒரு 2 லாங்குவேஜ் பாலிசி எல்லாம் ஏடிஎம்கே மாத்துவாங்கங்கிறத நான் நிச்சயமா நம்பல. அந்த அளவுக்குலாம் அதிமுக போகும்னு நான் நம்பல, நிச்சயமா சொல்றேன். இது அதிமுகவை சப்போர்ட் பண்றதுக்குலாம் இல்லை, அவங்களுக்கு அரசியல் நிர்பந்தங்களுக்காக நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. பட் 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவெல்லாம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்கங்கிறதுல வந்து நான் உறுதியா நம்பல, நிச்சயமா பண்ண மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களை இருக்குங்க, ஒரு சில விஷயங்களை இருக்கதான் இருக்கும். ஏன் பாஜக கூட்டணியில் இருந்தபோது திமுக காம்ப்ரமைஸே பண்ணலையா? குஜராத் ரைட்ஸுக்கு அப்புறம் 1.5 வருஷம் இருக்க தானே இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டால் நீங்கள் ஏன் கேட்குறீங்க, நீங்கள் அது பாஜக ஆதரவாளரான்னு திருப்பி நம்மளை கேட்பாங்க. பட் ஆனால் அது கேட்க வேண்டிய கேள்வி தானே. இன்னைக்கு அலையன்ஸை விட்டுருங்க, அன்னைக்கு நீங்கள் இருந்தபோது என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் ரைட்டு, பட் குஜராத் ரைட்ஸுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? வெளியே வந்திருக்கணும், வரல, வெளியே வந்திருக்கணும்ல. ஓகே சார், தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு கொடுத்து பேசிய நன்றி. நன்றி.